சில சாபங்கள் பரம்பரையிலிருந்து வரக்கூடிய சாபங்கள். உங்க தாத்தா பாட்டி அவர்களுடைய அப்பா அம்மா அங்க இருந்து அந்த வல்லமை பாயும். ஏன் சிலருடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்ல? உங்க தாத்தா பாட்டி கிட்ட இருந்து வந்த ஒரு சாபத்தின் வல்லமை. புலம்பல் 5:7 சொல்லுது, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. எங்கள் பிதாக்கள் பாவம் செஞ்சு அவங்க செத்துட்டாங்கப்பா, ஆனா அவர்களுடைய அக்கிரமத்தை யார் சுமக்கிறது? நாங்க சுமக்கிறோம். சில சாபங்கள் 4 தலைமுறை வரைக்கும் போகும். சில விக்கிரக ஆராதனையினால வரக்கூடிய சில சாபங்கள் உண்டு. இந்த விதமான சாபங்கள் 4 தலைமுறை வரைக்கும் அந்த குடும்பத்துல பாயும். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார் யாத்திராகமம் 20:5, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன். அப்ப இந்த விக்கிரக பின்னணியிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமா இந்த சாபத்தை நீங்க ஒட்டச்சே ஆகும். ஏன்னா அது 4 தலைமுறை வரைக்கும் பாயக்கூடிய ஒரு சாபமா அது காணப்படும். உபாகமம் 23:3 சொல்லுது, சில சாபங்கள் 10 தலைமுறை வரைக்கும் வருமா. சில சாபங்கள் 3-4 தலைமுறை, சில சாபங்கள் 10 தலைமுறை, சில சாபங்கள் தலைமுறை, சில சாபங்களுக்கு முடிவே கிடையாது. அது என்றென்றைக்கும் அந்த குடும்பத்தில் போராடுகிற ஒரு வல்லமையாக காணப்படுகிறது. சிலருக்கு வரக்கூடிய ஹார்ட் இஷ்யூ, இருதய நோய், சில கேன்சர் பிரச்சனைகள், சில கிட்னி ஃபெயிலியர், இதெல்லாம் சும்மா வரல. சில பைத்தியம் பிடிச்ச பிள்ளைகள் குடும்பத்தில் பிறக்கிறாங்க. ஏன்? குடும்பத்தில் பரம்பரையில யாரோ செய்த ஒரு விளைவு. பிதாக்களுடைய அக்கிரமம் அந்த சாபம் நம்ம மேல உடையணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, நீங்க நியாயத்தையும் நீதியும் செய்து தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு சந்ததியாய் நீங்கள் மாறுவீர்களானால் அப்பொழுது அந்த பிதாவினுடைய சாபம் உங்கள் மேல வராது. அப்படி இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பிதாக்களுடைய சாபங்கள் பின்தொடரக்கூடியதாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் பரம்பரையில வரக்கூடிய அந்த சாபம் உன்னை பிடிக்க கூடாது, உன்னை தொடரக்கூடாதுன்னா நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்? நியாயத்தை செய், நீதியை செய், தேவனுடைய வார்த்தையின்படி நட, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழு. அப்பொழுது உன் பிதாக்களுடைய சாபங்களுக்கு நீங்கள் நீங்களாக்கி தப்புவிக்கப்படுவீர்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் அந்நிய பாஷை பேசினாலும், நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் அந்த பிதாக்களுடைய சாபத்தை நீங்கள் சுமக்க வேண்டியவர்களாய் காணப்படுவீர்கள்.